பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா அதிகாரம் 6:1 பார்ப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவில்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவை, அதன் ராஜாவையும் யுத்தரையும் உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். 7 ஆசாரர் பெட்டிகளுக்கு முன்பாக 7 கொம்புகள் எக்காலத்தை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7ஆம் தரை சுற்றி வருவார்கள். ஆசாரர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். ஆமேன். நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவார்கள். ஆமேன். அதாவது துதியின் சத்தத்தினாலே, அந்த எக்காலம் ஊதும்போது துதியின் சத்தத்தின் வல்லமையினாலே அந்த எரிகோ பட்டணமும் 7ஆம் தரை சுற்றி வரும்போது இடிந்து விழுந்தது. அப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு எவைகளும் செய்ய அவரால் கூடும். அப்படி துதியினாலே நம்முடைய பிரச்சனைகள், போராட்டம் அனைத்தும் நிர்மூலமாக்கப்படும். இந்த நாளிலே நமக்கு செய்வினை செய்திருக்கலாம், தீங்கி நினைக்கலாம், நம் வாழ்க்கைக்கு விரோதமாக மனுஷர்கள் கெடுதல் செய்ய நினைக்கலாம். ஆனாலும் எத்தனை தீங்கு நம்மை சுற்றி இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு துதிக்கும் போது, ஜெபம் செய்யும் போது, அந்த துதியினாலே உங்களை சூழ்ந்திருக்கும் எல்லா தீங்குகளும் எரிந்து சாம்பலாய் போகுங்க. அதனால்தான் துதியிலே வல்லமை